இல்ல ஆன்மாக்கள் அப்படிங்கிறது இயற்கை மரணம் இருக்கு, துருமரணம் இருக்கு. அப்ப ரெண்டு துருமரணம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆயுள் காலத்திலையும் ஒரு 3 கண்டங்கள் உண்டு. அப்ப அந்த 3 மருத்துவம் தாந்திரிகம் ரெண்டுமே ஒண்ணுதான். கண்ணுக்கு அப்ப அந்த ஆன்மாவை உணரக்கூடியதுதான் ஆன்மீகத்துல உணர்வையான விஷயம். அது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயில போய்கிட்டு நல்லா பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு கும்புறாங்க. அது தவறான ஒரு இருவரல் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் குருஜி ஸ்ரீ சங்கர். நான் ஆஞ்சநேயருடைய உபவாசகர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது. ஒரு சில பேர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு பல தேடல்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது முறையான ஒரு இது கிடைக்கல. குருதோ இல்லை ஒரு உண்மையான ஒரு ஜோதிடரோ நமக்கு கிடைக்காதது தான். அவங்க அந்த தேடிக்கிட்டே இருக்காங்களே தவிர பலன் இல்லாமல் போகுது. அதனால ஒவ்வொரு கிரகங்களும் அவங்களுடைய வேலை என்ன, இந்த பிரபஞ்சத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா வாழ்க்கையில முன்னேறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறதற்கான ஒரு வழி நம்மளுடைய ஜாதகத்துல கர்மாக்கள் இருந்தால் வாழ்க்கையில எல்லா விஷயமுமே தடைப்பட்டு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த கர்மாக்கள் எப்படி வருது அப்படின்னா, முன்னோர்கள் செய்த சாபக்கேடு பாவக்கேடு கர்மவினை பாவவினை. இப்போ அந்த நாளில் இருந்து தான் நமக்கு அந்த கர்மாக்கள் வருது. எல்லாருமே ஒரு சில பேர் பித்திருக்கர்மான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அது பித்திருக்கர்மான்னு சொல்லக்கூடாது. பித்திருக்கர்மாங்கிறது வேற, பிரம்மஹத்தி தோஷங்கிறது வேற. அப்போ முன்னோர்கள் செய்கிற சாபக்கேடு பாவக்கேடு கர்மவினை பாவவினை அப்படிங்கும் போது நம்ம அதுக்கான தேடல் கரெக்டாக நம்ம தேடி அதற்கான வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னோம்னா, அதுக்கான பூஜைகள் யாகங்கள் வளர்த்து நம்மளுடைய கர்மாக்களை நிவர்த்தி பண்ணோம்னா அடுத்தது நம்ம வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது சித்தர் வழிபாட்டில் நீங்க போகும்போது வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். சித்தர்கள் அப்படிங்கிறது நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க. ஏன்னா ஆன்மா வேற உடல் வேற. இந்த பூமியில ஆன்மாக்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஆனா உடலுங்கிறது அழிஞ்சு போகும், ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்ப அந்த ஆன்மாவை எப்படி உணரணும் அப்படின்னா, ஆன்மாவை ஒருவன் உணர்ந்தால் இறைவனை பார்க்கலாம். யாருமே ஆன்மாவை உணரக்கூடிய இடத்துல இப்ப இல்லை. எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கை எப்படின்னா, காலையில எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், நைட்டு வந்தோம், சாப்பிட்டோம், படுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர இது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. நமக்கு மேல ஒருவர் இருக்காரு, அவர் இறைவன். அந்த இறைவனை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி தேடணும் அப்படிங்கிறத உணரக்கூடிய சக்தி அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அழிந்து போற சரீரத்துக்கு எதுவுமே தெரியாது, அதோட வேலை வேற. அப்போ நம்ம அந்த ஆன்மாவை உணர்ந்து நம்ம இறைவனை கண்டிப்பான முறையில நம்ம பார்க்கக்கூடிய சூழல் வரும். அதனால ஆன்மாவை ஃபர்ஸ்ட் உணரணும். ஆன்மாவை உணர்ந்தா அப்படின்னோம்னா இறைவனை கண்டிப்பா நம்ம காணலாம். அதே மாதிரி ஆன்மாவை உணர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், எல்லாமே கிடைக்கும். அதனால ஆன்மாவை உணர்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஐயா, இப்ப ஆன்மாக்கள் சொன்னீங்க ஐயா. ஆன்மாக்களை பத்தி ஒரு வீட்டுல நிறைய ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆன்மாக்கள்னா நம்மளோட ஆன்மாக்கள் சொல்றீங்களா, இல்ல தீய சக்தியில ஒரு ஆன்மாக்கள் சொல்றீங்களா? இல்ல, ஆன்மாக்கள் அப்படிங்கிறது இயற்கை மரணம் இருக்கு, துர்மரணம் இருக்கு. அப்ப 2 விதமா ஆன்மாக்களை நம்ம பிரிச்சு எடுக்கலாம். அப்போ துர்மரணம் அப்படிங்கிறது தூக்கு போட்டு இறந்து போறது, மருந்து சாப்பிட்டு இறந்து போறது, விபத்தில் சிக்கி இறந்து போறது, இந்த மாதிரி எல்லாமே துர்மரணம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த துர்மரணம் அடையக்கூடிய ஆன்மாக்கள் இந்த பூமியில இருந்து அவங்களுடைய ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அவங்க இறந்த இடத்துலயோ இல்லை அவங்க பிறந்த இடத்துலயோ அந்த ஆன்மாக்களுடைய வேலை நின்றுகிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆன்மாக்கள் பிரச்சனைகளை பாதிக்கப்படும் போது வீட்டுல பிள்ளைங்களுக்கு உடல் உபாதைகள், வீட்டுல விரைய செலவுகள், அவங்க வீட்டுல பல பிரச்சனைகள், குடும்பத்துல பல சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் இந்த ஆன்மாக்கள் நிகழும். அப்போ இப்ப துர்மரணம் சொன்னீங்களா, அந்த துர்மரணம்ன்றது அவங்களும் எடுத்துக்கிற அந்த மரணமா, இல்ல சில கெட்ட ஆன்மாக்களா அவங்க தூண்டி விடுறதுனாலதான் துர்மரணம் எடுக்கிறாங்களா? துர்மரணம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆயுள் காலத்திலையும் ஒரு 3 கண்டங்கள் உண்டு.
அப்ப அந்த 3 கண்டம் அப்படிங்கிறது 13 வயசுக்குள்ள ஒரு கண்டங்கள் வரும், 40 வயசுக்குள்ள ஒரு கண்டம் வரும். அவங்களுடைய ஆயுள் பூர்த்திங்கிறது ஒரு கண்டம். இந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய ஆன்மா மனநலம் பாதிக்கப்படும் போது துர்மரணத்தை ஏற்படுத்தும். மனநலம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அவங்களுடைய கிரக நிலைகள் வலுவிழந்து இருக்கும். அந்த காலகட்டங்கள்ல பாவகிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும் போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவும் தப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்கிறவங்க தான் துர்மரணம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் சைக்காலஜிஸ்ட் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சில சயின்ஸ் விஷயமா சொல்றாங்க. டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த துர்மரணம் தான் இந்த சில ஆவிகளாம் துர்மரணமா அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா? மருத்துவம் தாந்திரிகம் ரெண்டுமே ஒண்ணுதான். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்மளுடைய உயிரை நம்ம பார்க்க முடியாது, நம்ம உடம்ப பார்க்கலாம். அப்போ உயிரை பார்க்க முடியாததுதான் ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவை உணரக்கூடியதுதான் ஆன்மீகத்துல உணர்றது. அதே மாதிரி உடலை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மருத்துவர்கள் அவங்க உங்க கண் முன்னாலே காட்டுவாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் ஆன்மா. அப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறது இறந்த ஆன்மாவுடைய பிரச்சனைகள் உடம்புல வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா மனநலம் பாதிக்கப்படுறாங்க, தனிமைப்படுத்துறாங்க, அவங்களுடைய உறவுகள்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்களே கொண்டு போறாங்க. தன்னைத்தானே தனிமைப்படுத்தி போய் ஏதாவது பாதிக்கப்பட்டு அவங்க சூசைட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடுகள்லாம் அந்த மன அழுத்தத்தினால வருது. இந்த ஆன்மா தான் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம். இப்ப குலதெய்வமும் கும்பிடுறாங்களையா? இப்ப வீட்டுல ஒரு சாமி இருக்கு, குலதெய்வமா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா வெளியே இருந்த ஆன்மா எப்படி உள்ள ஒருத்தவங்க மனசை கலைக்க முடியும்? குலதெய்வம் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம். அதாவது நம்ம எந்த தலைமுறையிலேருந்து வந்தோமோ அதுல இறக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு நம்ம வழங்கக்கூடிய இடத்துலதான் ஐக்கியமா இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம கும்பிடும் போது நமக்கு தேவையான விஷயங்கள், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போய்கிட்டு நல்லா சட்டை, பட்டு வேட்டி, பட்டு சட்டைலாம் போட்டு கும்பிட்றாங்க. அது தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில அவங்க மேலாடை, அதாவது ஆண்கள் அவங்களுடைய மேலாடை சட்டையை கழட்டி வச்சுட்டு நல்லா அவங்கள மனதார வேண்டி கும்பிடும் போது நமக்கு எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு தீர்வு கிடைக்கும். இதுதான் குலதெய்வ வழிபாடு. வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்க குலதெய்வம் போய் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே நல்ல வெற்றியை கிடைக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஜாதக ரீதியா நிறைய பேர் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க. சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பல. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதகம் அப்படிங்கிறது கணிதம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கணிதம் எப்படி நம்ம மணியை 1 மணி 2 மணின்னு கணிக்கிறோமோ அதே மாதிரிதான் ஜாதகம். ஜாதகங்கிறது இப்ப கிடையாது, அது ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய கணிதம் வந்துகிட்டே இருக்கு. கோள்களையும் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளையும் வச்சு கணக்கு கொண்டு வர்றதுதான் ஜாதகம். ஒவ்வொரு கிரக நிலைகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப திருமண வாழ்க்கை அப்படின்னு பாதிக்கப்படும் போது செவ்வாயும் சுக்கிரனும் பாதிப்பு ஏற்படுத்தினால் திருமண வாழ்க்கை தடைபட்டு போகும். திருமண வாழ்க்கை 2 வரும். திருமண வாழ்க்கை காதல் திருமணமா மாறும். இந்த மாதிரி ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி ஆயுள்காரனா சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆயுள்ல அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா ஆயுள் பூர்த்தியா இருக்கும். அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க துர்மரணங்கள் அடைவாங்க. வாகனங்களில் ஏற்படக்கூடிய மரணங்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானுடைய இதுதான், இருக்க வேண்டிய இடம் சரியாக இல்லாததான் இதெல்லாம் காரணம். குலதெய்வம் நிறைய பேர் நீங்க சொல்றீங்கய்யா. ஆனா ஒரு மனிதன் இந்த கடவுள் தான், இப்ப நான் ஆஞ்சநேயரை கும்பிடுறோம், பெருமாளை கும்பிடுறோம், ஈசனை கும்பிடுறோம், அம்மனை கும்பிடுறோம், நிறைய பேர் கும்பிடுறாங்க. முருகர் தெய்வ வழிபாடு நிறையவே நடந்துட்டு இருக்கு. குலதெய்வத்தோட அவங்க இஷ்ட தெய்வத்தை அதிகமா கும்பிடுறாங்க. அது எப்படிப்பட்டது? குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்களாதான் சொல்லிட்டாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்களுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் அவங்க கஷ்டத்துல இருப்பாங்க, ஓடிய ரோட்ல போய்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு முனீஸ்வரன் கோயிலை கும்பிடுவாங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுவாங்க. அந்த கும்பிட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த காரியம் சித்தி ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோயில் நம்ம கும்பிட்டோம், நமக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு இஷ்டமா ஏத்துக்குவாங்க. இஷ்ட தெய்வங்கிறது வேற, அவங்க குலதெய்வங்கிறது வேற. இப்ப சித்தர்களா நிறைய பேர் அவங்களே வணங்குறாங்க. குலதெய்வத்தோட சித்தர்களுக்கு ரொம்ப பவரா? குலதெய்வம் அப்படிங்கிறது முன்னோர்கள், அதே மாதிரிதான் சித்தர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தான். அவங்க எல்லாமே குருமார்கள். அதாவது குரு என்பது நம்ம இருளை நோக்கி ஒளி கொடுக்கறவங்க தான் குரு. அப்போ சித்தர்கள் ஜீவசமாதியோ சித்தர்களுடைய சமாதியில போய் வழிபடும் போது நமக்கு தெளிவான ஒரு தெளிச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் சித்தர் வழிபாடு. அப்ப குலதெய்வம் வேறு, சித்தர் வழிபாடு வேறு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான்.
இப்ப நம்ம கோயிலுக்கு போனா எந்த முறையில சாமி கும்பிடணும் நம்ம? ஒரு சில பேர் போன உடனே பாத்தீங்கன்னா கோயில்ல போன உடனே அவர் தீபாரணை காட்டுறாரா அந்த காலத்து கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு சுத்தி வந்துட்டு அப்படியே போய் உட்காந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி முறைகள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த தெய்வத்தை வழிபட போறோம், அதாவது எந்த விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னா அவருக்கான அருகம்புல்லு அவருக்கு விசேஷமா இருக்கு. அப்ப அந்த விநாயகருக்கு அருகம்புல்லு. அப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மலர்கள் இருக்கு. அந்த மலர்களை படைச்சு நம்ம இறை வழிபாட்டை கொண்டு போகும்போது நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும் நம்ம இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, நம்ம ஆன்மாக்கள் இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது நம்ம ஆன்மாக்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா தியான நிலையில நம்ம வெளியே வரலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு குரு வேணும். குரு இருந்தால் தான் நம்ம எல்லாமே கிடைக்கும். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருளை நீக்கி ஒளி கொடுப்பவர் தான் குரு. அப்போ குரு இல்லாமல் எந்த விஷயமே நம்ம செய்யறது நல்லா இருக்காது. பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா செய்வினை ஏவல் விழி சூனியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே போய் அவனுடைய ஜாதகத்துல அவனுடைய ஜாதக கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான செய்வினைகளும் வேலை செய்யாது. அதனால நீங்க செய்வினை விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலும் நம்பாம நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தியோ கிரகநிலைகளோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நிலைக்கு நீங்க போகணுமே தவிர தியானத்துல உங்கள் ஆன்மாவை உணர்ந்து தியானம் மூலம் வாழ்வில முன்னேறலாம். அதனால எல்லாருமே நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. ஏன்னா என்னுடைய குருநாதர் பார்க்கும்போது கோரக்க சித்தர் பொய்கைநல்லூர், நாகப்பட்டினம் பொய்கைநல்லூர் அவருடைய ஜீவசமாதி இருக்கு. என்னுடைய குருநாதர் அவர் தான். ஏன்னா நாங்கள் 4 தலைமுறையாக ஜோதிடமும் தாந்திரிக பூஜைகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நல்ல ஒரு ஜோதிடரோ இல்லை தாந்திரிக பூஜைகள் பண்ணக்கூடியவரோ நீங்க ஆலோசனை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.